மே 1 தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொழிலாளர்களுக்கு வாழ்த்துச் செய்தியை பதிவு செய்திருக்கிறார். மேலும் தொழிலாளர்களுடைய போராட்டம், தொழிலாளர்களுடைய உரிமை குறித்து தமிழகத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுத்தது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விடயமாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதையும் செய்யாத ஒரு தொழிலாளர்களுக்கு புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், தாமிரபரணி போராட்டம் போன்ற தொழிலாளர்களுக்குடியான போராட்டங்களை கையில் எடுத்து முன்னெடுத்து தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடி அந்த தொழிலாளர்களுக்கு ஊதியம் உயர்வு போன்றவைகளை பெற்றுக் கொடுத்த ஒரு வரலாறு தமிழகத்தில் புதிய தமிழகம் கட்சிக்கு உண்டு என்பதை பதிவு செய்து, மேலும் மே தின வரலாறுகளை பற்றி நாம் பார்க்கிறோம். மே தினம், அதாவது உலக தொழிலாளர் தினம் ஆண்டுதோறும் மே 1ஆம் தேதி உலகளவில் கொண்டாடப்படுகிறது. அதாவது தொழிலாளர்களுடைய போராட்டம் குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 18வது நூற்றாண்டில் இறுதியிலேயும் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலேயும் வேகமாக வளர்ச்சியடைந்த நாடுகளில் தொழிலாளர்களின் பலரும் நாளொன்றுக்கு 12 மணி முதல் 18 மணி நேரம் கட்டாய வேலை செய்ய நிர்பந்தித்தனர். இதற்கு எதிரான குரல்களும் பல்வேறு நாடுகளில் ஆங்காங்கே எழத் துவங்கியது. இதில் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் தோன்றிய சாசன இயக்கம் ஆகும். இந்த சாசன இயக்கம் 6 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் இயக்கங்களை நடத்தியது. அதில் குறிப்பிட்டது 10 மணி நேர வேலை கோரியதாகும். த பிரான்சில்ஸ் தொழிலாளர் இயக்கம் என்பது 1830களில் பிரான்சில் நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் தினமும் கட்டாயமாக 15 மணி நேரம் உழைக்க வேண்டியிருந்தது. இதை எதிர்த்து அவர்கள் பெரும் வேலை நிறுத்த போராட்டத்தையும் நடத்தினர். 1834இல் ஜனநாயகம் அல்லது மரணம் என்ற கோஷத்தை முன்வைத்து பெரும் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். இவை அனைத்தும் தோல்வியிலே முடிவடைந்தது. ஆஸ்திரியாவில் தொழிலாளர்கள் இயக்கம், அதாவது ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னின் கட்டிடத் தொழிலில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களின் உலகிலேயே முதலாக 8 மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து 1856இல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இது தொழிலாளியின் வர்க்கத்தின் போராட்டத்தில் மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. ரஷ்யாவில் மே தினம் என்பதை பற்றி பார்த்தால், ஷார் மன்னரின் ஆட்சியின் கீழ் ரஷ்ய தொழில்களின் பெரும் துன்பங்களுக்கும் ஆளானார்கள். இங்கும் 1895 1899க்கு இடைப்பட்ட காலத்தில் நூற்றுக்கணக்கான வேலை நிறுத்தங்கள் நடைபெற்றன. 1896 ஏப்ரல் மாதத்தில் லெனினின் மே தினத்திற்காக எழுதிய சிறு பிரசுரத்தில் ரஷ்ய தொழிலாளர்களின் நிலைமை குறித்து விரிவாக அலசியதோடு ரஷ்ய தொழிலாளர்களின் பொருளாதார போராட்டம் அரசியல் போராட்டமாக எழுச்சி கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். தொழிலாளர்களின் 8 மணி நேர வேலைக்கான போராட்டங்களை ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்டது என்பதை நாம் குறிப்பிடத்தக்கதாக அமைகிறது. அமெரிக்காவில் எடுத்துக்கொண்டும் சொன்னால், 1832இல் போஸ்டனின் கப்பல் பணியாற்றிய தச்சு தொழிலாளர்கள் 10 மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து வேலைநிறுத்தம் செய்தனர். அதேபோல் 1835இல் பில்டோபியாவில் பென்சில்வேனியா அதன் கோரிக்கையை முன்வைத்து இயக்கம் நடத்தப்பட்டது. பென்சில்வேனியாவில் நிலக்கரி சுரங்கம் தொழிலாளர்கள், ரயில்வே தொழிலாளர்களுக்கும் குறைவான வேலைநிறுத்தத்தை வலியுறுத்தி 1877 வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள தொழிலாளர்கள் இயக்கங்களை இணைத்து அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டு இவ்வியக்கம் 8 மணி நேர வேலை கோரியை முன்வைத்து தொடர் இயக்கங்கள் நடத்தியது. அத்தோடு மே 1 1886ஆம் ஆண்டு நாடு தழுவிய வேலைநிறுத்தங்கள் அறைகோல் எடுத்து இவ்வியக்கம் மே தினமாக பிறப்பதற்கு காரணமாக அமைந்திருந்திருக்கிறது. தொழிலாளர்களின் நகரங்களில் நியூயார்க், சிகாகோ, பில்டோபியா, மில்க்விக்கி, சினாசுலிட்டி, பால்டிமோர் என அமெரிக்காவில் முழுவதும் 3,50,000 தொழிலாளர்கள் பங்கேற்க மாபெரும் வேலைநிறுத்தம் துவங்கியது. இவ்வேலைநிறுத்தத்தில் 1200க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் உள்ள தொழிலாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டனர். தொழிலாளர்களின் எழுச்சிமிக்கு வேலைநிறுத்தத்தினால் அமெரிக்க பெருநிறுவனங்கள் மூடப்பட்டன. ரயில் போக்குவரத்து நடைபெறவில்லை. வேலைநிறுத்தத்தில் பங்கேற்ற தொழிலாளர்கள் ஊர்வலங்கள் அமெரிக்காவில் உலுக்கியது. மிக்சிங்கில் மட்டும் 40,000 தொழிலாளர்களும், சிகாகோவில் 70,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் தமிழகத்தில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய கூலி உயர்வுக்காகவும் அவர்களுடைய 8 மணி நேர வேலையை உறுதிப்படுத்துவதற்காக தமிழகத்தில் ஜனநாயக ரீதியாக புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி நீலகிரி, ஊட்டி, கோத்தகிரி மற்றும் மாஞ்சோலை மற்றும் கேரளாவில் இருக்கக்கூடிய எஸ்டேட்ஸ் போன்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடி அவர்களுக்கு 8 மணி நேர வேலையை உறுதி செய்வதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு கூலியையும் உயர்த்தி கொடுக்க சொல்லி தொடர் போராட்டங்கள் முன்னெடுத்தி தாமிரபரணியில் 17 பேர் ஆற்றில்
ஆற்றிலும் மற்றும் காவல்துறையின் மூலமாகவும் பல மோதல்கள் மூலம் 17 பேர் அங்கே இறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு துக்கமான செய்தியை தருணம். அந்த 17 பேரில் இறந்து அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்து அதன் தொடர் போராட்டமாக தொழிலாளர்களுடைய உரிமைக்காக புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழகத்தில் தொழிலாளர்களுக்கான போராட்டமாக முன்னெடுத்திய ஒரு வரலாறை நாம் பார்க்க முடிகிறது. அதேபோல் அமெரிக்காவில் கருப்பு தினமாகவும் நவம்பர் 11, 1887 ஆண்டு தொழிலாளர் தலைவர்கள் ஆகஸ்ட் ஸ்பைல்ஸ், ஆல்போர், பார்சன்ஸ், ஆல்டோ பிளக்ஸ், பியூர், ஜோர்ஜ் ஏக்கல் ஆகியோர் தூக்கிலிடப்பட்டனர். நவம்பர் 13, 1887 நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் அமெரிக்க தேசமே அணி திரண்டது. நாடு முழுவதும் 5 லட்சம் பேர் இவர்கள் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டதோடு அமெரிக்கா முழுவதும் கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டது. அமெரிக்க தொழிலாளர்களின் 8 மணி நேர வேலைக்கான போராட்டமும் சிகாகோ தியாகிகளின் தியாகமும் இன்றைக்கு மே தினமாக உழைப்பவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அனைத்து நாடுகளின் மே தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் சென்னை மாநகரிலும் 1924 மெரினா கடற்கரை மற்றும் திருவான்மியூர் பகுதியில் முதலில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. பொது உடைமைவாதிகளும் தலை சிறந்த சீர்திருத்தவாதியும் போன்ற பல அரசியல் கட்சி தலைவர்கள் மூலம் உயர்நீதிமன்றம் அறியக்கூடிய மெரினா கடற்கரை இந்தியாவின் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. அதே திருவான்மியூர் கூட்டத்தில் சுப்பிரமணிய சுவா மற்றும் MS வேலாயுதம் தலைமையில் இந்தியாவின் முதல் மே தினம் கொண்டாடப்பட்டது. இந்த மே தின நினைவு சின்னங்களுடைய பற்றி பார்த்தோன்னா தொழிலாளருடைய சென்னை மெரினா கடற்கரையுடைய மே தின நினைவு சின்னம் நமக்கு கண்களுக்கு வருகிறது. அதேபோல் தமிழகத்தில் தொழிலாளருடைய உரிமைக்காகவும் இன்று வரையும் போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களில் தலை சிறந்த தலைவராக இருக்கக்கூடிய புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் மே தினத்தன்று தொழிலாளர்களுக்கு தன்னுடைய வாழ்த்து செய்திகளையும் பதிவு செய்திருக்கிறார். மேலும் தொழிலாளருடைய உரிமைக்காகவும் தற்பொழுதும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இன்னும் உழைத்து வருகிறார். தொழிலாளர் நலன் கருதியும் எந்த ஜனநாயக ரீதியாக ஜனநாயகத்திற்கு எதிராக திகழ்ந்து செய்யக்கூடிய சமூக விரோத கும்பல்களை எதிர்த்து தொடர்ந்து சமூக களத்திலும் சரி ஜனநாயக களத்திலும் சரி ஜனநாயகத்திற்கு ஆதரவாகவும் ஜனநாயகத்தை எப்படியாவது நிலைநிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து மக்கள் பணியிலும் சேவை பணியிலும் தொடர்ந்து இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.